ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி இரவு 2:50 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் பகல் 11:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 11:22 வரை, அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:38 வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்கா. அதனை தொடர்ந்து கண்டம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:23 சந்திர உதயம் என்பது காலை 10:18 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:24 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:16 முதல் 5:47 வரையில் இருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:21 முதல் 8:56 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:30 முதல் மதியம் 12:05 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:39 முதல் 3:14 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:30 கொடுத்திருப்பார். சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை 9:08 வரைக்கும் அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு நாம் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய அந்த ஜோதிட தகவலாக அல்லது ஆன்மீக தகவலும் நம்ம வச்சுக்கலாம். என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த வைகாசி மாதம், நாளைய தினம் வைகாசி மாசம்ங்கிறது பிறக்கிறது இல்லையா, அந்த வைகாசி மாதத்தினுடைய மகிமைகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரிஷப ராசிக்குள்ளே சூரியன் சஞ்சரிக்கின்ற மாதத்தினைத்தான் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு வைகாசின்னு சொன்ன உடனே அந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது ஆலயத்திலே கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. அது கூட பார்த்தோம்னா முருகப்பெருமான் அந்த சரவண பொய்கையிலே உதித்த நாளாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வைகாசி மாசங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாகவே நம்ம எல்லாரும் வச்சிருப்போம். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம் எல்லாத்தையுமே வைகாசியில தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடய நிறைய பேர் காத்துருப்பா. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்திர மாதங்கள் அப்படின்னு சொல்லுவா. ஒரு வருடத்திலே ஒரு 4 மாதங்கள் ஸ்திர மாதங்களாக அமைகிறது. அதாவது ஆ கா மா வை அப்படின்னு சொல்லுவா. ஆவணி, கார்த்திகை, மாசி மற்றும் வைகாசின்னு வர்றது இல்லையா. ஒரு வருடத்தினுடைய துவக்கத்திலே வரக்கூடிய முதலிலே வரக்கூடிய அந்த ஸ்திர மாதம் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் அந்த ஒரு சிறப்பு அம்சமானது வைகாசி மாதத்திற்கு அமைந்து விடுகிறது. இது போக அந்த ரிஷபத்திலே சூரியன் சஞ்சரிப்பார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ரிஷபமானது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீடாக ஒரு ஸ்திர ராசியாக அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கின்றனன்னு சொல்றார். இது எப்படி சார் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனுடைய சொந்த வீடு எதுன்னு பார்த்தோம்னா சூரியனுடைய சொந்த ராசிங்கிறது சிம்ம ராசி. தன்னுடைய ராசிக்கு 10வது வீட்டிலே, அதாவது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவா 10ஆம் வீடு அப்படிங்கிறத, தன்னுடைய ராசியிலிருந்து அந்த ஜீவனஸ்தானமாகிய 10வது வீட்டிலே சென்று, அதுவும் ஒரு சுக்கிரனுடைய வீட்டிலே சென்று சூரியன் வசிக்கின்ற ஒரு மாத காலம்தான் இந்த வைகாசி மாத காலம். 10வது வீடு அப்படின்னு சொன்னாலே தொழிலை பற்றி சொல்கிறது. ஆக இந்த மாதத்திலே புதியதாக தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது மிகவும் ஸ்திரத்தன்மையை கொடுத்து விடும். இந்த மாதத்துல யாரெல்லாம் ஒரு தொழிலை தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த தொழிலானது நிலைத்து நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்திரத்தன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருப்பதால் தான் இந்த மாசத்துல கல்யாணம் பண்ணணும், இந்த மாசத்துல ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காத்துருக்கா. அத்தனை சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்திலே பார்த்தோம்னா நம்மாழ்வார் ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார்.
விசாக நட்சத்திர நாளிலே நம்மாழ்வார் ஜெயந்திங்கிறத கொடுத்திருப்பா. அடுத்தபடியாக வரக்கூடிய அனுஷ நட்சத்திர நாளில் பார்த்தோம்னா நமக்கு அந்த மகாபெரிவா ஜெயந்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வைகாசி அனுஷம்ங்கிறது மகாபெரிவா ஜெயந்தின்னு சொல்லி, அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளை புத்த பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஆக பெரும்பாலான ஒரு ஞானிகள் தோன்றிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இதுபோக இந்த மாதத்திலே எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் அந்த முயற்சியானது வெற்றி பெறுவதோடு உழைப்பின் மூலமாக உயர்வினை அடையலாம் என்பதை புரிய வைக்கின்ற மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. வடலூர்ல பார்த்தோம்னா வள்ளலார் சுவாமிகள் கூட இந்த மாதத்திலிருந்து தான் அந்த அணையா அடுப்பினை ஏற்றி வைத்து இந்த மாதத்திலிருந்து தான் அன்னதானத்தினை துவக்கினார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹிஸ்டரி சொல்றது. ஆக இந்த மாதத்திலே அவர் அந்த துவக்கி அந்த அன்னதானமானது இன்று வரை அணையா அடுப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா. அப்படி இந்த மாதத்திலே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும், அதிலும் குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தினருக்கு உண்மையான உழைப்பின் மூலமாக உயருவதற்கு ஒரு உரிய மாதமாகவே, பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்கும் பொழுது இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்விலே உயர்வினை தருகின்ற ஒரு மாதமாகவே அமையும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.